மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கதிரையும் தனாவையும் காமிக்கிறாங்க. அந்த காளி கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்துட்டு நம்ம தனா ரொம்ப சோகமாக கதிரை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கதிர் வந்துட்டு இன்னுமே தனாவோட பிடிவாதத்தினால எதுவுமே சொல்லாம தான் இருக்காரு. அதே நேரத்துல அந்த கோவில்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டு நேரா ரகுராமா பார்த்து, ஐயா, என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அமைதியா இருக்காரு. ஏன்னா அவரோட பொண்ணுக்கு என்ன பண்ண வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல வேற இப்படி சொல்றாரு அப்படின்னு கவலையா நிக்கிறாரு. அப்ப நம்ம சிவா சொல்றாரு, ஐயா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்துல புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு தான் பொண்ணோட வாழ்க்கையை அறுத்து வைக்கிறதுக்காக ரகுராம் வந்திருக்காரு. ஆனா அவரை கல்யாணத்துக்காக கூப்பிடுறாங்க. இந்த கொடுமை யாருக்கு நடக்கும்? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா சிவாவை பார்த்து, சிவா, நீ அமைதியா இரு சிவா, நான் போயிட்டு வரேன். கல்யாணம் நடத்தி வைக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அதை வேணான்னு சொல்லக்கூடாது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அப்ப அங்க நடக்கிற கல்யாணம் நம்ம தனாவும் கதிரும் பார்த்துட்டு அவங்களுக்கே அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரியே பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கவலையா கதிரை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை கடத்திட்டு போனதை ஒருத்தர் பார்த்தாருல்ல, அவரு நேரா வீட்டுக்கு ஓடியாடுறாரு. ஓடி வந்து, அம்மா, ஐயா, யாராவது இருக்கீங்களா, வாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து யாரு வரக்கூடாதோ அவங்க 2 பேரும் வராங்க. பத்மாவும் பார்வதியும். அவங்கள பார்த்ததோட நம்ம அந்த ஐயா சொல்றாரு, அம்மா, மாயா அம்மாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க வண்டியில அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா, ஐயா எங்க, சீக்கிரம் அவர்கிட்ட சொல்லணும், மாயா அம்மா ரொம்ப பாவம், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வெளியில வராரு. ஏன்னா மாயாவை காணுன்னு சொல்லியும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம அமைதியா இருக்காங்க. அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா பாத்தீங்களா, மாயாவை யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அவ கெடு கெட்டு போறா, நமக்கு என்ன, இங்க பாரு, அவ வராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையே. அவ தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறத கண்டிப்பா தடுக்கிறதுக்கு நினைப்பா. யாரோ அதை தடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவளை கடத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வராம இருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவர் வெளியில வராரு. அதே நேரத்துல நம்ம மணி இருக்காருல்ல, அவர் ஆட்டோல வந்து இறங்குறாரு. ரொம்ப நாளா தொழில் சம்மந்தமா வெளியில போனவரு இப்பதான் வெளியில வராரு. அவரு ஆட்டோல வந்து இறங்க, அப்ப ஒருத்தர் வந்து நிக்க. அப்ப மணி கேக்குறாரு, என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஐயா, இன்னைக்கு மாயாமாவை கடத்திட்டாங்க, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு வீட்டுல வந்து சொன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மணி அதிர்ச்சி ஆகி, யாருக்கிட்ட சொன்ன, அண்ணன் இல்லையா வீட்டுல அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, யாருமே வீட்டுல இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல, வீட்டுல பத்மாவும் பார்வதியும் தான் இருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்றாரு, இன்னும் அவ திருந்தவே இல்லையா, சரி, நான் எப்படியாவது போயிட்டு மாயாவை காப்பாத்துறேன், சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, ஐயா, அவங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து பார்த்தா டக்குன்னு ஒரு 4 ரவுடிங்க அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்றாரு, சரி, நான் எப்படியாவது போயிட்டு மாயாவை காப்பாத்துறேன் அப்படின்னு ஆட்டோல நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஐயா அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஜானகி உட்காந்துருக்காங்க. ஜானகியை பார்த்ததோட நம்ம மணி ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி போய், அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு. மணி சொல்றாரு, நான் இப்பதான் வந்தேன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ விடு, நீ எதுக்காக வந்த அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, மாயாவை யாரோ கடத்திட்டாங்களாம், வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க, பத்மாவும் பார்வதியும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க, கண்டிப்பா அது புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும், அவதான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவா, ஐயோ என் பொண்ணு பாவம், அவ இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மணி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியா, அவளை விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப குருவரன் வராரு. குருவரன் வந்ததோட நம்ம ஜானகி போயிட்டு நேரா குருவரன்ட்ட, தம்பி, மாயாவை கடத்திட்டாங்களாம், அவளை எப்படியாவது போய் காப்பாத்துப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, என்னது, மாயாவை கடத்திட்டாங்களா, மாயாவை யாரு கடத்தினா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, எப்படியாவது நீ போயிட்டு மாயாவை காப்பாத்துப்பா,
கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. அவளை தவிர்த்து வேற யாருக்கும் இந்த அளவுக்கு தைரியம் இல்லை. மாயா வெளியில இருந்தா கண்டிப்பா தனா கதிரை பிரிய விட்டுற மாட்டா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. நீ போயிட்டு சீக்கிரம் காப்பாத்துப்பா அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி நான் போய் காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்ட்டு மணியை கூட்டிக்கிட்டு நேரா அந்த எந்த இடத்துல காணாம போனாங்களோ அங்க போய் பாக்குறாங்க. மகளிர் போலீஸ் நிலையத்தை போய் பாக்குறாங்க. அந்த வாசல்ல எதுவும் கிடைக்குதா அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்ப மணி சொல்றாரு இந்த இடத்துலதான் மாயாவை கடத்தினாங்களா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு ஆமா இந்த இடத்துலதான் மாயாவை கடத்தி இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம மணி சொல்றாரு ஐயோ என் மாயா பாவம் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துல வளையல் உடைஞ்சு கிடக்கிறத பாக்குறாரு குருவரன். வளையல எடுத்து மணிக்கிட்ட காமிச்சு இது மாயா போடுற வளைவி அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு ஆமா இது என் மருமக போடுற வளைவிதான். இங்க எப்படி கடந்துச்சு? அந்த ரவுடிங்க பிடிக்கும் பொழுது இந்த வளையல் கீழே விழுந்திருக்குமோ அப்படின்னு. அவர் சொல்றாரு ஆமா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு பாதையை நெடுக்க பாக்குறாங்க. பார்த்தா எங்க பார்த்தாலுமே வளையல் கிடக்கு. அதை பார்த்ததோட மணி சொல்றாரு எங்க பார்த்தாலுமே வளையல் கிடக்கு, ஒருவேளை இது மாய நமக்கு தடயம் கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு ஆமா அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படி வளையல போட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா காப்பாத்துறதுக்கு போறாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் வளையல் கிடக்குது. அதை வச்சே நம்ம குருவரன் கரெக்டா அந்த குடோனை கண்டுபிடிச்சாரு. அங்க போயிட்டு அந்த ரவுடிகளை அடிக்கிறாரு. மாயாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப மணி ஓடி போய் மாயாவை காப்பாத்துறாரு. மாயா நேரா மணியை பார்த்து மாமா எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு அம்மா நான் இப்பதாம்மா வந்தேன். வந்ததோட வீட்டுல வந்து ஒருத்தர் சொன்னாரு இது மாதிரி உன்னை கடத்திட்டாங்க அப்படின்னு. பத்மா கிட்டையும் பார்வதி கிட்டையும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து நான் வந்துட்டேன், அதனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க பெரியம்மா சே மாமா எப்படியாவது நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அவர் கேக்குறாரு ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க தனாவையும் கதிரையும் பிரிக்கணும் அப்படின்னு அந்த புவனேஸ்வரி திட்டம் போட்டுட்டாங்க. பெரியப்பா வந்துட்டு 2 பேரையும் பிரிச்சு வைக்க போறாரு, காசு வெட்டி போட போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு மணி. இதுக்காக சகல இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க எப்படியாவது போயிட்டு தடுக்கணும், நான் சொன்னா கண்டிப்பா பெரியப்பா கேட்க மாட்டாரு, அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு இங்க பாருமா மாயா, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷன் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூசாரி வர்றாரு. பூசாரி வந்ததோட மகாலிங்கி கேக்குறாரு என்னையா உனக்காக இந்த ஊரு இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அவர் சொல்றாரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு அப்படின்னு. அப்புறமா புவனேஸ்வரி சொல்றாங்க சரி ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது, சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஆரம்பிக்கிறாரு. பூஜை ஆரம்பிச்சுட்டு நேரா நம்ம தனாவோட பேரை படிக்கிறாரு. ரகுராமோட பொண்ணு தனா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம கதிரோட பேரையும் சொல்றாங்க. அப்புறமா நம்ம ரகுராம் கிட்ட ஐயா உங்களுக்கு சம்மதமா, அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கலாமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சரின்னு சொல்றாரு. அடுத்ததா கதிரை பார்த்து உனக்கு சம்மதமா தனா விட்டு பிரிய அப்படின்னு கேட்கறதுக்கு அவரும் சரி அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனாவை பார்த்து இங்க பாருமா தனா உனக்கு இதுல சந்தோஷமா அப்படின்னு கேட்க நம்ம தனா வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து தனா என்ன அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம தனாவும் எனக்கும் கதிரை விட்டு பெரிய சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட எல்லாருமே அமைதியா இருக்காங்க. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தானே அவங்க இவ்வளோ நாளும் நரி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க, அது வந்துட்டு இப்ப நிறைவேறிடுச்சுல்ல, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூசாரி சொல்றாரு சரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்ல சிவா கிட்டேருந்து காசு கொடுக்குறாங்க. சிவா வந்து காசு வாங்கிக்கிறாரு. சிவா காசை வாங்கி நேரா ரகுராம்கிட்ட கொடுக்க ரகுராமும் அந்த காசை வாங்கிக்கிறாரு. ரகுராம் அந்த காசை வாங்கினதோட பூசாரி கிட்ட கொடுக்க பூசாரி அந்த காசை வாங்கி இங்க பாருங்க இதை நான் காளியம்மாட்ட வச்சு பூஜை பண்றேன் அப்படின்ட்டு காளியம்மனோட காலில் வச்சு பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு அந்த காசை எடுக்கிறாரு. அந்த காசை எடுத்து கொண்டாந்து கரெக்டா வச்சுட்டு அதை உடைக்க போறாரு. அதே நேரத்துல டக்குன்னு நம்ம மாயை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. யாரு வந்து நிக்கிறாங்கன்னா நம்ம மாயா வந்து நிக்கிறாங்க. நேரா மகளிர் நிலையத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம மாயா வந்துட்டு நேரா அங்க போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி விருப்பமே இல்லாத 2 பேரை பிரிச்சு வைக்கிறதுக்காக ஊர் மக்கள் இந்த மாதிரி பண்றாங்க, அவங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன், நீங்க தான் எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மாயா அவங்களோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. அவங்களும் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் மாயா கத்துறாங்க நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் மாயாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு மாயாவை கடத்தி வச்சிருந்தாங்க. ஆனா டக்குன்னு மாயா வந்து நின்னதோட
புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.